வணக்கம் குழந்தைகளே. இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? கதையின் பெயர் நண்பனின் சாமர்த்தியம். பொன்னியூர் என்ற ஊரில் ஜனா, ஸ்ருதி என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே இணை பிரியாத நண்பர்கள். ஜனா திறமையாக சம்பாதித்து கொண்டு வருவான். ஸ்ருதி அதை வாங்கி நிம்மதியாக சாப்பிடுவான். உள்ளூரில் பஞ்சம் ஏற்பட்டது. கட்டுப்படியாகவில்லை. ஆதலால் வெளியூர் சென்று வியாபாரம் செய்து பிழைக்க இருவரும் முடிவு செய்தனர். இருவரும் குதிரையில் ஏறிக்கொண்டு பல ஊர்களையும் கடந்து ஏமலூர் என்ற ஊரை அடைந்தனர். ஊர் எல்லையில் உள்ள சத்திரம் ஒன்றில் தங்கினர். ஜனா சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டான். ஸ்ருதி, நான் இங்கே ஓய்வெடுக்கிறேன், நீ ஊருக்குள் சென்று வியாபாரம் செய்து விட்டு வா என்று கூறி நண்பனை அனுப்பி வைத்தான். ஸ்ருதி மிகவும் வெகுளி. யார் எதை சொன்னாலும் நம்பி ஏமாந்து விடுவான். இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விழிப்பான். இருந்தாலும் அவனிடம்தான் காசு இருந்தது. 1000 பொற்காசுகளை குதிரையின் சேணத்தில் மறைத்து கொண்டு குதிரையில் ஏறி நகரை நோக்கி சென்றான். ஊருக்குள் சென்றதும் வீதியில் எதிரே ஒருவன் வந்தான். இந்த குதிரை விலைக்கு கிடைக்குமா என்று கேட்டான். விலைக்கு தர தயார். விலை மிக அதிகம். உன்னால் கொடுக்க முடியுமா? நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று வினவினான் ஸ்ருதி. என் பெயர் கந்தன். ஆடுகளை வெட்டி இறைச்சி விற்கும் கசாப்பு கடை நடத்துகிறேன். விலையை கூறு என்றான் கந்தன். இதன் விலை 500 பொற்காசுகள். உயர்தரமான அரேபிய குதிரைகளே 200 பொற்காசுகளுக்கு கிடைக்கின்றன. உன் குதிரை பெரிய அதிசய குதிரையா? சரி, பரவாயில்லை. இதோ நீ கேட்ட 500 பொற்காசுகள். குதிரையை கொடு என்றான். 500 பொற்காசுகளை எண்ணியும் கொடுத்தான். பொற்காசுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்ருதி குதிரையை விட்டு இறங்கினான். பணத்தை எண்ணி பார்த்து கொண்டான். பிறகு குதிரையின் சேணத்தில் தான் வைத்திருந்த பணப்பையை எடுக்கச் சென்றான். இந்த குதிரையை பணம் கொடுத்து வாங்கிவிட்டேன். இப்போது குதிரை எனக்கு சொந்தம். குதிரையோடு உள்ள பொருட்கள் யாவும் எனக்கு சொந்தம் என்று கூறிவிட்டு குதிரை மேல் ஏறி சென்று விட்டான். 1000 பொற்காசுகளை இழந்த ஸ்ருதி மிகுந்த ஏமாற்றத்துடன் சத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். நடந்தவற்றை நண்பனிடம் கூறினான். அவனுடைய சோக கதையை கேட்ட ஜனா ஏளனமாக சிரித்தான். இந்த ஊரினர் பயங்கர யதார்த்தங்களாக இருப்பர் போலும். இருக்கட்டும், உன்னிடம் குதிரையை வாங்கியவன் பெயர் என்ன என்று கேட்டான் ஜனா. கசாப்பு கடை கந்தன் என்றான். உடனே நண்பனிடம் 25 பொற்காசுகளை வாங்கி கொண்டு வில்லனின் கசாப்பு கடையின் முன்பாக போய் நின்றான். கடையில் 4-5 ஆட்டுத் தலைகளை தொங்கி விட்டிருந்தன. கடை திண்ணில் வில்லனின் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. ஒரு தலையின் விலை என்ன என்று கேட்டான். ஒரு தலை 1 பொற்காசு. எத்தனை தலை வேணுமானாலும் கிடைக்குமா? ஆகா, தாராளமாக கிடைக்கும். இதோ 25 பொற்காசுகள். 25 தலைகள் கொடு. இப்போது இங்கே இருக்கும் தலைகளை எடுத்துப்போ. மீதியை நீ இருக்கும் இடத்தை சொல், அங்கே அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இங்கு தொங்கும் தலைகளுடன் கடையில் உள்ள உன் குழந்தைகளின் தலையும் வெட்டி கொடுக்க வேண்டும். தலைகள் என்றுதான் பேசினோம். ஆட்டு தலைகள் என்று கூறவே இல்லையே. எனக்கு குழந்தைகளின் தலையும் கொடுக்க வேண்டும் என்றான். கசாப்பு கடைக்காரன் அதிர்ச்சியில் நடுங்கினான். இவன் நம்மை விட கில்லாடியாக இருக்கிறானே. எக்கச்சக்கமாக வாக்கு கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று மிகவும் பதறிப்போனான். ஐயா, ஏதோ முட்டாள்தனமாக வாக்கு கொடுத்து விட்டேன், மன்னித்துக்கொள் என்று கெஞ்சினான். சேச்ச, நீ கூறுவது எதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலில் தலைகளை கொண்டு வா என்று கடுமையாக கூறினான் ஜனா. அப்போதுதான் தான் காலையில் குதிரையை ஏமாற்றி வாங்கியது நினைவிற்கு வந்தது. ஏமாந்தவனின் நண்பன் இவன் என்பதை புரிந்து கொண்டான். இவனிடம் தனது ஜம்பம் பலிக்காது என்பதை புரிந்து கொண்டான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். வெளியூர்காரர் தானே என்று நினைத்து குதிரைக்காரரான உமது நண்பரை ஏமாற்றி விட்டேன். குதிரையும் சேணத்தில் இருந்த 1000 பொற்காசுகளையும் தந்து விடுகிறேன். என்னை இத்துடன் விட்டு விடுங்கள் என்று மன்றாடினான். சரி என சம்மதித்து குதிரை மற்றும் பணப்பையுடன் ஜனா சத்திரத்திற்கு திரும்பினான். நண்பனின் ஆற்றலை எண்ணி வியந்தான். தானும் ஜனாவை போல் புத்திசாலியாக மாற தீர்மானித்தான் ஸ்ருதி. என்ன நண்பர்களே, கதை பிடித்திருக்கிறதா? மீண்டும் இன்னொரு கதையுடன் இன்னொரு நாள் பார்ப்போம். நன்றி.